பசங்களா அவங்க மேம் எங்க? மேம் இங்கே இருக்கீங்களா? மேம் பிரின்சிபல் மேம் இந்த சர்க்குலரை கொடுக்க சொன்னாங்க. சர்க்குலரா? என்னவா இருக்கும்? மேம் இந்த சர்க்குலரை படித்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க மேம். சாரி மேம், கீழே போட்டுட்டேன். இந்தாங்க மேம் உங்கள் சர்க்குலர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓ வாவ், இவ்வளோ சீக்கிரம் இந்த சர்க்குலர் வந்துருச்சு, பரவாயில்லையே. சரி, ஓகே ஓகே, போயிட்டு வாங்கம்மா. மேம் மேம் என்ன சர்க்குலர் மேம்? ப்ளீஸ் எங்களுக்கு சொல்லுங்க, ஆர்வமாக இருக்கு. கிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட்டான நியூஸ். நம்ம எல்லாருமே நாளைக்கு டூர் போகிறோம். ஸோ எல்லாருமே உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரெடியாக இருந்துருங்க. நாளைக்கு எக்ஸ்கர்ஷன் தான் போகிறோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. எல்லாருமே சமத்தாக இருக்கணும். நம்ம ஸ்கூல் மானத்தை காப்பாற்றணும். புரிஞ்சுதா? எக்ஸ்கர்ஷன், ஐயோ செம்ம ஜாலியாக இருக்குமே. செம்ம ஜாலி. என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு இப்போவே நம்ம போகலாம். உங்கள் வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துகிட்டு சீக்கிரம் வாங்க, ஓகேயா? இப்போவே நம்ம போயிட்டு வந்துடலாம். நம்ம ஈவினிங்குள்ளே எல்லா பர்ச்சேஸும் பண்ணால் தான் நாளைக்கு நம்ம ஜாலியாக போக முடியும். ஓகே டயானா, நம்ம அம்மா அப்பாட்டேருந்து காசு வாங்கிட்டு வரதுக்குள்ளே சரி உனக்கு என்ன வேணுமோ எல்லா திங்ஸும் எடு. அங்கே பாரு. அண்ணா அண்ணா, ஜெல்லி எங்கே இருக்குண்ணா? அண்ணா எனக்கு ஸ்ட்ராபெரி ஜெல்லி, மேங்கோ ஜெல்லி, நிறைய ஜெல்லி வேணும்ண்ணா. அதுக்கப்புறம் அந்த சிப்ஸ் இருக்கா? என்னண்ணா சொல்றீங்க? இல்லையா? நிலா, என்ன வாங்கணும்னே தெரியலையே. யாருமே வாங்காத ஸ்பெஷலானது நம்ம வாங்கலாம், ஓகேவா? அங்கே பாரு, ஒரு பால் சாக்லேட் இருக்கு. ஐயோ என்ன வாங்கணும்னு தெரியலையே, என்ன வாங்கணும்னு தெரியலையே. எல்லாமே அல்லணும் போல இருக்கே. காசு வேறு 100 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஆண்டி ஆண்டி, எல்சா நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து வாங்கலாம், ஓகேயா? அந்த பிஸ்கெட் வாங்கலாமா? ஒரே பிஸ்கெட் வாங்கலாம். சாக்லேட் ஃப்ளேவரில் சாப்பிட்டதே இல்லைல்ல. அப்புறம் இங்கே பாரு, மென்டோஸ் இருக்குது, வாட்டர்மெலன் ஃப்ளேவர்லாம் இருக்குது. வேறு என்னென்னமோ ஃப்ளேவர் இருக்குது, அதெல்லாம் எடு. அண்ணா அண்ணா அண்ணா, சீக்கிரம் இந்த காசை வாங்குங்கண்ணா, சேஞ்ச் கொடுங்க. நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போய் பேக்கெல்லாம் பண்ணணும். எக்ஸ்கர்ஷன் தான் நாளைக்கு, செம்ம ஜாலியாக இருக்க போகுது. சீக்கிரம் இதை வாங்கிக்கோங்கண்ணா. சூப்பர் ஐடியா. எல்லாரும் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்க வேணாம். என்னென்ன நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோன்னு ஜஸ்ட்டு காட்டினா போதும். நாளைக்கு எல்லாமே நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்ணும், ஓகேவா? சரி சரி, ஓகே, எனக்கும் புரியுது. ஆனால் ஆர்வமாக இருக்குது. அப்படி என்ன ஸ்நாக்ஸ் தான் எல்லோரும் வாங்கியிருக்கீங்கன்னு எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது? வாவ், என்னது இது? சாக்கோ ஸ்டிக்கா? செம்மையாக இருக்கும் போல இருக்கே. என்னடா ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது என்ன புதுசாக இருக்குது? லஸ்ஸியா? யம்மி யம்மி. ஸ்ப்ரைட்டா? 2 ஜூஸ் தான் இருக்கா? சரி. என்னது இது? ஜெம்ஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? 2 வாங்கியிருக்கீங்களா? செம்ம ஜாலி. அது மட்டும் இல்லாமல் நிறைய சுப்பா சிப்ஸ் வாங்கியிருக்கீங்க. எதுக்குடா இந்த ரா மேங்கோ ஃப்ளேவர் வாங்கினேன்? நல்லாவே இருக்காது. எனக்கு பிடிக்கும்னு வாங்கினேன். உங்களுக்கு வேணான்னா வச்சுருங்க. எனக்கு பிடிக்கும், நான் 2மே சாப்பிடுவேன். யாருமே இது தொடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது, அதை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்களா, சாக்கோஸ் கொண்டு வந்திருக்கேன். 2 சாக்கோஸ் செம்மையாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் 2 கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், என்ன நீ வாங்கிட்டு வந்திருக்கேன் டயானா? எதுவுமே வாங்கிட்டு வராத மாதிரி உட்காந்துருக்கேன். காட்டு. ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இருந்தியே, அதுதானா இது? என்னது இது? கடலை மிட்டாயா? செம்ம. இது சூப்பராக இருக்குல்ல. கடலை மிட்டாய் க்ரஷ்டாக இருக்கும்ல, செம்மையாக இருக்குது. இது ஜூஸ் தான் பத்தாது, ஏதாச்சும் குடு சந்திரா. எனக்கு தெரியும், ஜூஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது. அதனால தான் இந்த டேங்க் வாங்கிட்டு வந்துட்டேன். இது நம்ம வேணும்னா அப்படியே பவுடராக கூட நம்ம கையில் வச்சுக்கலாம், இல்லைனா கூட தண்ணியில் கலந்து குடிச்சிக்கலாம். செம்ம டேஸ்டியாக ஜாலியாக இருக்கும். ஆரஞ்சு ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன். எல்சா, ஒரே ஒரு டைரி மில்க் லாலிபாப் தான் வாங்கினியா? என்ன நீ இப்படி பண்ணிட்ட? சரி, வேறு என்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். சண்டை போட்டுக்காமல் நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணணும்னா நிறைய திங்ஸ் வாங்கணும். கேக் மஃபின்ஸ் சூப்பராக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி இப்போவே சாப்பிடணும் போல இருக்கே. சரி கண்ட்ரோல். நாளைக்கு தான் எக்ஸ்கர்ஷனில் எல்லாமே சேர்ந்து ஓப்பன் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்லாம். இது என்னது? இது இவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது. வாவ், பிஸ்கெட்டு. எப்படியோ எல்சா, நீ செம்மையாக ஓரியோ பிஸ்கெட் வாங்கிட்டேன். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாக்லேட் ஃப்ளேவரில். டிக்டாக்லாம் வாங்கியிருக்கீங்க. இது 2 இருக்குல்ல, ஒன்று ஓப்பன் பண்ணி எல்லாருமே சாப்பிட்லாம். டே ஓப்பன் பண்ணாதடா, ஏன்டா இப்படி பண்ணுற? அதான் 2 இருக்குல்ல, அப்புறம் என்ன, இந்தாங்க ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பாக்ஸை நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். அட பாவீங்களா, நான் எனக்காக வாங்கி வச்சேன். பஸ்ஸில் நாளைக்கு போகும்போது எனக்கு வாமிட் ஃபீல் வரும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இப்படி பண்ணிட்டீங்களே.
ஏ கேட்டி, ஒன்றுமே நீ கவலைப்படாத. இங்கே பாரு, மின்ட் ஃப்ளேவரில் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் எது வேணுமோ நீ எடுத்துக்கோ, எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கோ, சரியா? அது மட்டும் இல்லை, ஃப்ரூட் சாக்லேட்ஸும் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், செம்மையாக ஃப்ரூட் ஃப்ளேவராக இருக்கும். என்ன ஃப்ளேவர் உள்ளே இருக்குன்னே தெரில, அவ்வளோ நிறையா வாங்கி வச்சுருக்கேன். புதுசாக இருக்குன்னு வாங்கிட்டேன். சரி, எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். ஹே, இது என்னது லெட்ஸ் கோ அப்படின்னு போட்டிருக்கு, ஏதோ புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கு. இது யார் எடுத்துகிட்டு வந்தா? ஓ கிம்லி, நீதானா? சரி, ஒன்றே ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி கோச்சுக்காதீங்க, ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளே அப்படியே வச்சிடலாம், ஓகேவா? பாரு, அப்படியே கார் மாதிரியே இருக்குது. இரு நான் ஒரு பைட் மட்டும், குட்டி பைட் மட்டும் எடுத்துக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், இப்போவே சாப்பிட்டேன்னா எப்படிடா? எல்லாமே நீ இப்போ உள்ளே வச்சேன்னா அது எறும்பு வந்துடும். சரி, சாப்பிட்டு தொலை. எனக்கு தெரியும் நீ இது மாதிரிலாம் பண்ணுவேன்ட்டு. பாரு, இப்போவே அந்த வீலை கடிச்சு சாப்பிட்டுட்டான். சரி, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இப்போவே எல்லாமே ஓப்பன் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இந்த பால்ஸ் யார் வாங்கிட்டு வந்து? ஓ நீதானா? ஓப்பன் பண்ணாதடா ப்ளீஸ் தான். நம்ம நாளைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னா நம்ம எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் தான். இங்கே பார்த்துக்கோ, பிக்சரில் பால்ஸாக இருக்குல்ல, இது மாதிரி தான் இருக்கும். சூப்பரில் பூம்ஸ்னு போட்டிருக்கு. கேட்டி, இந்த பாய்ஸ் தொல்லை தாங்க முடியல. டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறாங்க பாரு நம்ம ஸ்நாக்ஸை. இங்கே பாருங்க, நிறைய கேண்டீஸ் கொண்டு வந்திருக்கேன். யாருமே நிறைய கேண்டீஸ் கொண்டு வராதீங்க, சிப்ஸ் தான் நிறைய வாங்கணும். இனிமேல் வாங்கினீங்கன்னா எல்லோரும் சிப்ஸ் வாங்குங்க, ஓகேவா? இது மாதிரி கலராக சாக்லேட்ஸ் நான் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான சாக்கி கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா? ஆளுக்கு ஒன்று. அப்படியே ஜாலியாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே பஸ்ஸில் போகலாம், பாட்டு பாடலாம், ஃபன் பண்ணலாம். நான் பெட்டி கடையில் ஜெல்லி மிட்டாய் வாங்கினேன். இந்த ஜெல்லி மிட்டாய் உங்களுக்கு பிடிக்குமா? என்னது பிடிக்காதா? வச்சக்குன்னு இருக்குமா? ஐயோ, நான் இது நிறைய ஃபுல் பேக்கெட் ஃபுல்லாக வாங்கிட்டேன். நீ என்ன பண்ணுறது? டயானா, அதை நீயே சாப்பிடு. இங்கே பார்த்தியா, இந்த ஜெல்லி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஜெல்லி. செம்ம கலராக இருக்குல்ல. என்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது? 3 கலர்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு மேங்கோ, அப்புறம் லிச்சி, அப்புறம் ஸ்ட்ராபெரி. வாவ், செம்ம. அது மட்டும் இல்லை, மென்டோஸ்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது தெரியுமா? மென்டோஸ் வாட்டர்மெலன் ஃப்ளேவர்னு நியூவாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டேங்க. பாருங்கள், மென்டோஸ் பைனாப்பிள் ஃப்ளேவரில் செம்மையாக இருக்குல்ல. நம்ம எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம ஜாலியாக இருக்குது. ஃபைனலாக லாலிபாப் இல்லைன்னா எப்படி? அதனால தான் ஒரு 2 பியூட்டிஃபுல்லான ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் லாலிபாப் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இது எல்லா ஸ்நாக்ஸும் செம்மையாக இருக்குல்ல. வாவ், இவ்வளோ ஸ்நாக்ஸ் பார்க்கும்போது செம்மையாக இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. அடே பிள்ளைங்களா, இவ்வளோ தீனி வாங்கி வச்சுருக்கீங்க. நாளைக்கு எக்ஸ்கர்ஷன் போகும்போது இது மாதிரி ஏதாவது குப்பை போட்டுட்டு நம்ம ஸ்கூல் மானத்தை வாங்காதீங்க. அது மட்டும் இல்லை, குப்பை போட்டால் நான் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வேலை வைக்காதீங்க பிள்ளைங்களா, புரியுதா? எல்லாமே சாப்பிட்டுட்டு குப்பை தொட்டியில் போட்டுடணும் கவர்லாம். ஹலோ சிட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.